பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற 38 கட்சிகளின் கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அங்கீகரிக்கப்படாத 6 கட்சிகள் பங்கேற்றுள்ளன. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லி தனியார் ஹோட்டலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 38 கட்சிகள் பங்கேற்கும் என பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கூறியிருந்தார். இந்த நிலையில் கூட்டத்திற்கு வந்த பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி, மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளில் மிகப்பெரிய கட்சி அதிமுக என தெரிகிறது. பெரிய தலைவர் என்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே. காரணம், அதிமுகவிற்கு மட்டுமே தற்போது 63 எம்எல்ஏக்கள் உள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்ற பல கட்சிகளுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இக்கூட்டத்தில் பங்கேற்ற 6 கட்சிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் என தெரியவந்துள்ளது. அவை ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஏ.சி. சண்முகம், பாரிவேந்தர் பச்சை முத்து, வின்.டி.வி. தேவநாதன், ஜி.கே. வாசன் ஆகியோர் தலைமையிலான கட்சிகள் ஆகும். பாமகவின் ஏ.கே. மூர்த்தியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். எனவே 38 கட்சிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள் மட்டும் 8 கட்சிகள் ஆகும். இதேபோன்று வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த சிறிய கட்சி தலைவர்கள் பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பாஜக தற்போது 10 மாநிலங்களில் நேரடியாகவும் 5 மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியும் நடத்தி வருகிறது. இந்தி பேசும் மாநிலங்களில் வலுவாக உள்ளதால் அதிமுகவை தவிர்த்து பெரிய கூட்டணி கட்சிகள் தற்போது என்டிஏ கூட்டணியில் இல்லை. தற்போது எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து மிக பெரும் பிம்பத்தை ஏற்படுத்தி உள்ளதால் பாஜக நடத்தியுள்ள கூட்டம் ஒரு சடங்கு நிகழ்வாகவே கருதப்படுகிறது.